अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबिय्यिना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। கண்ணியமிக்க அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இறுதியான ஒரு பயணம்தான் மௌத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பயணம். 29வது ஜுஸுல தபாரக் அல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா வ ஹுவல் அஸீஸுல் கஃபூர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். பொதுவாகவே எல்லாரும் நினைக்கிறோம், ஏன் மௌத்து வரணும்? பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸாம் போடுறோம். எதுக்கு எக்ஸாம்லாம் வச்சுக்கிட்டு? நாங்கள் தான் படிக்கிறோமா இல்லையா? மார்க்கு வாத்தியாருக்கு தெரியாத எங்களை பற்றி மார்க் போட வேண்டியது 35, 50, 70 போட வேண்டியது, எனக்கு பரிச்சு வச்சுக்கிட்டு பெரிய தலைவலியாக அப்படின்ட்டு எல்லாருமே நினைக்கிறது உண்டு. மாணவர்கள் காலத்தில் அது நினைப்போம். அதே போல் நம்ம நினைக்கிறோம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளை பேரன் பேத்தி தொழில் துறை எல்லாம் நல்லா போயிட்டு, எதுக்கெல்லாம் மூத்த கொடுக்குறோம், அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் நல்லா சொல்றார், ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த. முதல்ல மௌத்தை தான் சொல்றான். மௌத்தையும் ஹயாத் உயிர் வாழ்வதையும் நாம் படைத்திருக்கிறோம். எதுக்கு என்று சொன்னால், லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக, நான் தெரிஞ்சதுக்காக, உங்களுக்கு சோதனை செஞ்சு பார்க்கறதுக்காண்டி. மௌத்து வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சோதனைக்காக, எவ்வளவுன்னா சோதிக்கிறதுக்காக உங்களுக்கு மௌத்தை ஹயாத்தையும் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தபாரக் அல்லதி சூராவையும் அலிஃப் லாம் சஜதா சூராவையும் அதுபோல் வாக்கியா சூரத்துல் வாக்கியா இந்த 3 சூறாவையும் நபி அவர்கள் ஓதாமல் ஒரு நாளும் தூங்கியது கிடையாது. என்று சொன்னால், இந்த சூரா என்பது பெருமானார் சொன்னார்கள், இது கபூருக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு சூரா, கபூரில் வேதனை குறைக்கக்கூடிய, வேதனை இல்லாமல் ஆக்கக்கூடிய சூரா. யார் இதை நிரந்தரமாக ஓதி வருவார்களோ அவர்களுக்கு கபூருடைய வேதனை இருக்காது போன்ற சிறப்புகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதே போல் சூரத்துல் வாக்கியா, இதை யார் தொடர்ந்து ஓதி வருவார்களோ அவர்களுக்கு வறுமை ஏற்படாது, உணவில் கஷ்டம் ஏற்படாது, சிரமங்கள் ஏற்படாது. இன்றைக்கி பல்வேறு குடும்பங்களில் பார்க்குறோம், சாப்பாட்டு கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி உண்டான சூறாக்களை ஓதாதான் காரணம். ஒரு சஹாபி இறந்து போகிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சஹாபியை மற்றவர்கள்லாம் சந்திக்க சென்றாங்க. போகும்போது அந்த சஹாபி ரொம்ப கவலையோடு இருக்கிறான். மூத்தா போகிறோன்னா கவலை தானே எல்லாருக்கும், யாருன்னா சந்தோஷப்படுவா. உடனே அந்த சஹாபிகிட்ட கேட்டாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குதா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, அல்லாஹ் என்னை நல்லபடியாக பொருந்திக்கிறணும் அப்படிங்கிற நான் கவலைப்படுறேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை நான் கற்றுக் கொடுத்து விட்டேன், ஆகவே உணவை பற்றியோ அந்த பிரச்சனைலாம் கிடையாது, அவங்களுடைய ரிஸ்கை பார்த்து கொள்வார்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்கணும். இவள் என்ன தெரியுதுன்னா, சூரத்துல் வாக்கியாங்கிற சூறா நம்முடைய வறுமையை போக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு என்பது ரொம்ப முக்கியம். சாப்பாடு இல்லைன்னா வாழ முடியாது. சாப்பாடு ஒரு அவசியமான தேவை. அதுக்காக வேண்டிதான் நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம் எல்லாம். அந்த கஷ்டங்கிறது இந்த சூறாவின் மூலமாக வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது,
நீங்கள் அதிகமாக மௌத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் நம்மள்கிட்ட என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னால் மௌத்தை பற்றியே சிந்திக்கிறது. மௌத்து வரும், எனக்கு 70 வயசு ஆயிடுச்சுங்க, 70 வயசு ஆயிடுச்சு என்ன அப்படின்ட்டா 70 வயசு தானே ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமார் உம்மத்தி மாபைன சித்தீன வசபீன், என்னுடைய உம்மத்துடைய வயசு 60க்கும் 70க்கும் மத்தியில் என்று சொல்லுவார். அப்போ 60 ஆயிட்டாலே நம்ம அலர்ட்டாக இருக்கணும், எப்போ வேணாலும் மௌத்து வரலாம். அதுக்காண்டி 40ல் வராதுன்னு அர்த்தம் இல்லை, 30ல் வரான்னு அர்த்தம் இல்லை. மௌத்து எப்போ வேணாலும் வரும். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பெரும்பாலும் இறந்து போக எத்தனை வயசுங்க, அவருக்கு என்ன ஒரு 65 வயசு இருக்குங்க, அவருக்கு என்ன ஒரு 60 வயசு இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பார்டர் தான் நம்ம யோசிக்கணும். 60க்கும் 70க்கும் மத்தியில் என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் நாட்கள் இருக்கிறது என்பதை பெருமானார் சொல்லி காட்டுவார். எனவே அன்பான பெருமக்களே, மௌத்தை விட்டும் யாரும் நீங்க முடியாது. நான் மௌத்தாக போக மாட்டேங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லோருமே மௌத்தாக போகிறோம். ஆனால் அந்த மௌத்துக்காக நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் நாம் சிந்திக்கணும். தொழுகை, நோன்பு, இபாதத்து, நல்ல காரியங்கள் இதெல்லாம் சேமித்து வைக்கின்ற பொழுது அது கபூரிலே வந்து நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவோம். ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுகின்ற பொழுது ஒரு சில விஷயங்கள் அவன் கூடவே இருக்குமா. ஒரு ஆள் மாதிரி வந்து கூடவே நிற்பான். மலைக்கு வர்றாங்க, கேள்வி கேட்குறது, வந்த உடனே கொஞ்சம் வழி விடுங்க, வழி விட்டுருவாங்க. கேள்வி கேட்குறாங்க, நல்ல முறையில் பதில் சொல்கிறாங்க. அதோட நீங்கள் தூங்குங்க, புது மாப்பிள்ளை மாதிரி நீங்கள் தூங்குங்க. மலைக்கு என்ன சொல்லுவாங்க, நல்லவங்களை பார்த்து நம் நவமத்தில் அரூஷ், புது மாப்பிள்ளை மாதிரி நீங்கள் கபூரில் தூங்குவாங்க. அதனால தான் உலகத்தில் தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும். தஹஜ்ஜுத் தொழுகை கஷ்டமாக தான் இருக்கும், வஜ்ர் தொழுகை கஷ்டமாக தான் இருக்கும், தராவீஹ் தொழுகை கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய விளைவு, இதனுடைய நன்மைகள் இன்ஷா அல்லாஹ் நம் கபூரிலே சென்ற பிறகு நமக்கு அரணாக பாதுகாப்பாக இருக்கும். அந்த அமல்களுடைய விஷயம் நம்மை காப்பாற்றக்கூடியதாக. எனவே தான் அங்கே தூங்க போகிறோம், கியாமத் வரையும் தூங்க போகிறோம். எத்தனை வருஷம் சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நல்லவருடைய கபரை ஏசி மாதிரி ஆக்கிடுவான், குழு குழுன்னு ஆக்கிடுவான். கெட்டவருடைய கபரை நெருப்பு ஆக்கிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கான். எனவே அந்த கபருடைய வேதனை விட்டும் நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். மௌத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய நிலைமை அல்லாஹ் லேசாக்கணும் என்று நம்ம துஆ செய்யணும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் ஃபீமா பாதல் மௌத். யா அல்லாஹ், மௌத்துடைய நேரத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலும் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக என்று நீங்கள் துஆ செய்ய என்று அருமையான துஆவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில் உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஓட்டத்தில் பெரும்பாலும் மரணத்தை எல்லோருமே மறந்து வாழ்ந்து விடுறோம். மரணம் வருது எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் இப்போ தான் வரும், அப்போ தான் வருங்கிறது யாரும் வந்து நினச்சி பார்க்குறது இல்லை. இப்போ தான் எனக்கு வராதுங்க அப்படின்னு தான் எல்லோருமே நினைக்கிறோம். எனவே இந்த மரணம் மிக மோசமானது. அதுக்கு பிறகு உண்டான கபருடைய வாழ்க்கை மிக மோசமானது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனாசிலுல் ஆஹிரா, கபருடைய வாழ்க்கை தான் மறுமையுடைய முதல் மஞ்சிலாக இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3வது ஹலீஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் கபரை பற்றி சொல்லப்பட்டால் அழுவார்கள். எந்த அளவு அழுவாங்கன்னா அவங்க அடர்த்தியான தாடியே நனைந்து விடுமாம், அந்த அளவு அழுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள்? அடுத்த நரகம்லாம் இருக்க, நரகம்லாம் 2வதுங்க. முதல்ல கபரில் கொண்டாந்து நம்மளை வைக்கிறாங்க, அது நம்மளுக்கு நல்லா இருந்தால் தானே. அது கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை நினைத்து தான் நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொர்க்கத்துடைய நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹ் கூடவே இருந்தவர்கள், அவர்களெல்லாம் கபரை நினைத்து அழுதிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அந்த கபரை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் வாழ்ந்து. எனவே மௌத்தாகாமல் எந்த மனிதனும் கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மௌத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம், மௌத்து நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு தான் நான் வாழ்ந்துருக்கேன். எங்கே போனாலும் தயாராக இருந்துக்கிறேன். எங்கே போனாலும் நம்ம அமல்களை சரி செஞ்சு எப்போனாலும் மௌத்து வரலாம். எனவே அல்லாஹ்ட்ட கேட்க எல்லாம் நல்ல மௌத்தை கொடு,
நீ பொருந்திய மௌத்தை கொடு, மௌத்தாகின்ற நேரத்தில் களிமாவை கொடு. சக்கராத்து வேதனை ரொம்ப மோசமான, நல்லா பாதுகாக்கணும். அந்த வேதனையை யாராலும் சொல்ல முடியாது, அனுபவிக்க மட்டும்தான் முடியும். மௌத்தாளி அவங்கள்ட்ட வாயத்தொடர்ந்து இப்படி இருக்குன்னு கூட அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கு எந்த உதவியும் நம்ம செய்ய முடியாது. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட வேதனை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லாம் காப்பாற்றி அந்த மௌத்து வருகின்ற நேரத்தில் லேசாக உயிர் கைப்பற்றுகின்ற ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வானாள். ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா அந்த நேரம் இருக்கிற ஒரு உட்கார்ந்தா கூட ஒரு மழை உட்கார்ந்த மாதிரி. அல்லாஹ் அக்பர். அதை பற்றிலாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. நீங்கள் சொத்து வேணும், சுகம் வேணும், அண்ணனை தம்பி ஏமாத்துறது, தம்பி அண்ணன் ஏமாத்துறது, இப்படி தான் பொண்டாட்டியை மாப்பிள்ளை ஏமாத்துறது, இப்படி தான் நீங்கள் உலகம் போயிருந்தாலே மூத்தா போயிட்டு அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம்? சக்கராத்துல நல்லா இருக்குமா, களிமா சொல்ல வாய் வருமா, டக்குன்னு போயிடுவோமா? அதை பற்றிலாம் சிந்திக்கணும். அல்லாட்ட கேட்கணும், யாரெல்லாம் எல்லாம் தந்த, எனக்கு நல்ல வாழ்க்கையை தந்த, சம்பாத்தியத்தை கொடுத்த, அம்மாவை கொடுத்த, அப்பாவை கொடுத்த, தம்பியை கொடுத்த, பிள்ளைங்களுக்கு கொடுத்த, மௌத்தே நல்ல மௌத்தா கொடுறாள். ஏன் கேட்கக்கூடாது? கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக நல்லா தருவான். அல்ல அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. நம்மளுக்குல இந்த சக்கராத்து வேதனை இருக்குது, எல்லா நபிமார்களுக்கும் இருந்திருக்கிறது, எல்லா வழிமார்களுக்கும் இருந்திருக்கிறது, எல்லா உலமாக்களுக்கும் இருந்திருக்கிறது. எந்த அளவு சொன்னால் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஆளுடைய வேதனை இல்லை, 2 நபருடைய வேதனை தரப்படுதுன்னாங்க. பாத்திமா நாயகி அழுவார்கள் ரசூலுல்லாவை பார்த்து. இறுதி நேரத்தில், அந்த நேரத்தில், மகளே நீ அழுவாத, எனக்கு பிறகு நீந்தான் முதல்ல மரணமாக போகிறாய் என்று யார் சொன்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதற்கு சிரித்தார்கள் என்பதையெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்க முடியுது அன்பானவர்களை. எனவே மரண வேதனை தான் சக்கராத் வேதனை. ஒரு சில பேர் ஆஸ்பத்திரியிலேயே படுத்திருப்பாங்க, ஒரு சில பேர் வீட்டிலேயே படுத்திருப்பாங்க, ஒன்றும் உஷாரே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அவங்க காதில் விழுவது போல களிமாக்களை சொல்லி கொண்டு யாரெல்லாம் நம்முடைய உயிரை லேசான முறையிலே வாங்கு. நம்முடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தெரிந்தவங்களாக இருக்கலாம், சகோதராக இருக்கலாம், இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், ஏற்று வீடாக இருக்கலாம். நம்ம இஸ்லாமிய சகோதரர் நமக்கு துவா செய்வது கடமையாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய மௌத்தை நல்ல மௌத்தை ஆகிறது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக விக்கிற ஹாதிமல்லத்தார், நீங்கள் உலகத்துடைய இன்பங்களை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் மௌத்தை நினச்சி பாருங்கள். நம்ம கூட இருந்தவர் தான் திடீர்னு பார்த்தா இறந்து, நல்ல மனுஷங்க, என் ஃப்ரெண்டு தாங்க இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம். நம்ம தந்தை தான் திடீர்னு இறந்து போயிடுறார், நம்முடைய அம்மா தான் இறந்து போயிடுறாங்க. இப்படியே மரணத்தை தழுவாதவர்கள் யாரும் கிடையாது. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, இரும்பினால் செய்யப்பட்ட கோட்டைக்குள்ள நீ உட்கார்ந்தாலும் மௌத்து வந்துடும். எனக்கு மௌத்து வரலாம், நீங்கள் ஒளியை செஞ்சு எனக்கு கண்ணாடி மாளிகை அதெல்லாம் செஞ்சு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டீங்க, இதெல்லாம் மலக்குள் மௌத்து வரமாட்டாருண்டு. அப்போவும் என்ன செய்வார்? மலக்குள் மௌத்து வந்து எப்படியாச்சும் உங்கள் உயிரை வாங்கிட்டு போயிடுவார். அதுதான் மௌத்து. எனவே அன்பான பெருமக்களை, நாம் மௌத்தை எப்பொழுதுமே நினைத்து வாழ வேண்டும். அதைத்தான் நல்லா அந்த தபாரக்கில் சூறாவில் சொல்கிறான். இந்த மௌத்து எதுக்கு எல்லாம் கொடுக்குறான்னா, நம்ம நல்லமல் செய்து அல்லாஹ்விடத்திலே அந்த சோதனையிலேருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் கொடுக்குறான். எனவே அந்த சோதனை கூடம் தான் இந்த உலகம். நம்முடைய மௌத்து வர வரைக்கும் நம்முடைய சோதனை நடந்துக்கிட்டே இருக்குது, பரீட்சை நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ இந்த பரீட்சையில் வெற்றி பெறுவோம்? மௌத்தா போனால் தான் வெற்றி பெற முடியும். அப்போ தான் ரிசல்ட் நம்மளுக்கு. எனவே நல்ல ரிசல்ட்டாக நமக்கு அல்லாஹ் தரணும். நம்முடைய மௌத்தையும் அல்லாஹ் லேசாக்கணும். மௌத்துக்கு பிறகு உண்டான கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் லேசாக்கணும். அதற்கு உண்டான மறுமையுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் லேசாக்கணும். அதற்காக நாம் அதிகம் அல்லாஹ்வுடைய துவா செய்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் நல்ல நிலை அல்லாஹ் ஏற்படுத்தும். சொர்க்கவாதிகள் பயப்படுவாங்க மௌத்தை பார்த்து. அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வான்? கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாதி நரகத்துக்கு போயிடுவாங்க. இப்படியாக இருந்துக்கிட்டு போது சொர்க்கத்தில் ஒன்றும் கிடையாது. என்னாச்சு? சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துக்க வேண்டியதுதான். இருந்தாலும் சொர்க்கவாதியுடைய முகத்திலே ஒரு கவலை தென்படும். ஒரு மாதிரியாக டல்லாக இருப்பான். நம்ம சொல்கிற என்னங்க ஒரு மாதிரியாக டல்லாக இருக்குது, ஜுரம் அடிக்குதா, உடம்பு சரியான்னு கேட்குறோம்ல, அதே மாதிரி மலக்குமார்கள் வந்து கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? இல்லை, நாங்கள் உலகத்தில் 70 வயசு வாழ்ந்தோம், 80 வயசு வாழ்ந்தோம், 5 கம்பெனி, காரு, பேரன் பேத்தி, பெரிய பங்களா, எல்லாம் ஜாலியாக. திடீர்னு மௌத்து வந்து நான் மௌத்தா வைங்க வந்துட்டேன்.
அந்த மாதிரி இங்கேயே மௌத்து வந்துருமா, நான் பயப்படுறேன் அப்படின்னு யார் சொல்லுவா? சொர்க்கவாசிகள் சொல்லுவார். உடனே இந்த செய்தியை அல்லாஹ்விடத்தில் சொல்லப்படும். அல்லாஹ் என்ன செய்வானா, மலக்கிட்ட ஒரு ஆட்டை கொடுத்து அனுப்புவான். அந்த ஆட்டை அந்த மலக்கு கொண்டு வந்து எல்லா சொர்க்கவாதிகளையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்போம். என்ன என்ன விஷயம்? வாங்க, என்ன கவலைப்பட்டீங்க? மௌத்து வந்து தானே கவலைப்பட்டீங்க? இந்த பாருங்க, இந்த ஆடு தான் உங்கள் எல்லோருடைய மௌத்து. இப்போ மௌத்துக்கே மௌத்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மலக்கு அந்த ஆட்டை அறுத்துருவாங்களாம். இப்போ மௌத்து வச்சதுக்கு வராது இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது உலகத்தில் தான் உங்களுக்கு மௌத்து வரும், சொர்க்கத்தில் ஒரு மௌத்தே கிடையாது. நீங்கள் நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹா, இதில் நிரந்தரமாக நீங்கள் இருப்பீங்க, ஆகவே கவலைப்படாதீங்க என்று சொர்க்கவாதிகளை பார்த்து மௌத்துக்கே அறுத்து அது மௌத்தே இல்லாமல் ஆக்கிடும். அது ஒரு கொஞ்ச நாள் ஓடும், திரும்ப கவலைப்படுவாங்க சொர்க்கவாதிகள். என்னங்க கவலை? அல்லாஹ்வை நாங்கள் பார்க்கணும். அல்லாஹ் நாங்கள் உலகத்திலே சொல்லியிருந்தார், ரஜத்தை சொல்லியிருந்தார், அல்லாஹ்வை பார்க்கலாம், மறுமையில் பார்க்கலாம், மறுமைக்கு வந்துட்டோம், சொர்க்கத்துக்கு வந்துட்டோம், எப்போ தான் நாங்கள் அல்லாஹ்வை பார்க்குறது ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது இதையும் மலக்குமார்கள் எல்லாம் எடுத்து தெரிவிப்பான். அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் ஒரு செய்தி. உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, வந்து காய்ச்சல் அந்த அல்லாஹ்வுடைய தரிசனம் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா தருவார். அதனால் புனிதமான இந்த ரமலானில் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கல, நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. ரமலானை நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறோம், தஹஜ்ஜுதை கடந்து கொண்டிருக்கிறோம், நோன்பு திறக்கிற நேரத்தை கடந்து இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை கொடு, இந்த சொர்க்கத்தில் உன்னை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு போன்றவற்றை எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா எதற்காக நம்மை படைத்தானோ, எந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு விதித்திருக்கிறானோ, நாடி இருக்கிறானோ, அப்படிப்பட்ட சோதனையில் வெற்றி பெற்று மௌத்து வருகிற பொழுது அந்த மௌத்தை எதிர்கொள்கின்ற அதில் இந்த மௌத்துடைய வேதனையெல்லாம் தாங்குகின்ற அளவுக்கு, அதை லேசாக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய மனப்போக்கத்தை ஏற்படுத்தி உறுதியான ஈமானோடு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சொல்ல நிலையிலேயே நம்முடைய உயிர் உடலை விட்டு பிரிவதற்கும், கபருடைய வேதனை இல்லாமல் இருப்பதற்கும், சொர்க்கத்தில் இன்பமாக நாமெல்லாம் எல்லா முஸ்லீம்களும் நம்முடைய குடும்பத்தார்களும் சந்தோஷமாக அங்கே பிரவேசித்து ஜாலியாக இருப்பதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் இஸ்லாமிய சமுதாயம் அத்துணை அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.